அனைவருக்கும் வினோத் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன். முழுக்க அந்த வீடியோவை அப்படியே ஃபுல்லாகவே பார்த்தேன். யூடியூப்பில் செய்திலையுமே போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஆண் இப்படிலாம் பிறந்திருப்பானாடா, இப்படிலாம் நம்ம ஒரு ஆண் பிறந்து இப்படிலாம் வாழணுமா அப்படிலாம் அதை நினைக்கும் பொழுது ரொம்ப நெருடலாக இருந்தது. ஏன்னா நிறைய மனிதர்களை இப்போ நம்ம இந்த கலியுகத்தில் பார்க்குறோம். ரொம்ப ஒரு பெண்ணை வந்து எந்த அளவுக்கு பாழ்படுத்தணும் அப்படின்றத ஒரு பெண்ணுடைய முகத்தில் ஒரு 6 வருடம் அதாவது தன்னை காதலித்து திருமணம் பண்ணியிருக்காப்புல அந்த பெண்ணை முகத்தில் வந்து திராவகம், அதாவது ஆசிட் வந்து ஊற்றிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து பேட்டி கொடுக்குறாங்க நியூஸ் சேனல் மத்தியில். அதை கேட்டு அந்த முழு வீடியோவுமே நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப மனம் வந்து ரொம்ப நெருடலாக இருந்தது. ஒரு ஆண் அப்படின்ற ஒரு ஆண் சமூகத்துக்கே வந்து ஒரு இழிவு ஏற்படுத்துகிற அளவுக்கு அவங்க அதை பண்ணியிருக்காப்புல. முடிஞ்சால் அவனுக்கு தண்டனை வந்து கடுமையாக்குங்க. ஒரு சின்னதாக ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை வச்சுட்டு அவங்க லோல் படுறாங்க. அவங்க அந்த பேட்டி கொடுக்கும்பொழுது, ஏன்னா நானும் அக்கா தங்கச்சி கூட பிறந்தேன். ஸோ ஒரு செயல்பாடு, ஒரு கணவன் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத முடிவு பண்ணணும். காவல்துறையில் போய் நம்ம வீட்டுக்கார் சரியில்லை அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காம்ப்ரமைஸ் பண்ணி பேசி அனுப்ப தான் முயற்சி பண்ணுறாங்க. ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்னா தயவுசெய்து அவங்கள பிரித்து வைக்கிறதுக்குமே முயற்சி பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து ஒரு ஆண் வந்து இக்கட்டான சூழலுக்கு மாறி ரொம்ப கொடுமையான செயல்பாடுகள்லாம் செஞ்சுருக்காங்க. அதாவது ஆசிடை மூஞ்சில் ஊற்றி 2 பார்வையுமே அந்த பொண்ணுக்கு வந்து போயிருக்கு. அந்த இடத்துல நான் ஒரு அண்ணனாக அந்த பெண்ணுக்கு வந்து நான் அண்ணனாக இருந்தால் நான் எப்படி யோசிச்சிருப்பேன், என்னுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து என்னுடைய கற்பனையில் பண்ணி பார்த்தேன். ஏன்னா நம்ம வீட்லேயுமே அக்கா பாப்பா இருக்காங்க. ஸோ அவங்களுடைய வீட்டுக்காரெல்லாம் சில செயல்பாடுகள் செய்யும்பொழுது நமக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்பொழுது என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அமைஞ்சிருந்தது. ஸோ அதனால தான் இந்த பதிவு கொடுத்தேன். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கணவன் இதை போல் ரொம்ப செயல்பாடு செய்கிறார் அப்படின்னா ஒதுங்கிடுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. இப்போது அவங்களுமே ஒதுங்கி தான் வந்திருக்காங்க. இந்த மாதிரியான கைவர்கள்லாம் வந்து வெளியே வரக்கூடாது. வெளியே வராத அளவுக்கு அவங்களுக்கு தண்டனை கொடுத்து தயவு செஞ்சு உள்ளே வச்சுருங்க. இவங்களாம் வந்து வாழறதுக்கே தகுதி இல்லாத ஒரு ஆண் மகன்கள். இவங்களாம் ஒரு பெண்ணை வந்து பிடிக்கலை அப்படின்னும்போது அது விலகிக்கிறது தான் வந்து ஒரு ஆணோடைய நிலைப்பாடாக இருக்கும், பெண்ணோட நிலைப்பாடுகளாக இருக்கும். அவங்கள அழிக்கணும், அவங்கள வந்து குண்டோட இது பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்களை செய்யாதீங்க. கவர்மெண்ட்டு, அரசாங்கம் வந்து இவங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும் அப்படின்றத வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா நானும் அக்கா தங்கச்சி கூட பிறந்து வளர்ந்துருக்கேன். அவங்களுடைய நிலைப்பாடுகள்லாம் நமக்கு தெரியும். ஸோ அதனால் ஒவ்வொரு அண்ணன்மார்களும் தயவு செய்து உங்கள் தங்கைகளை கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக்கிறதுக்கு, அக்காவை பாதுகாப்பாக பார்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப நெருடனால ஒரு செய்தி இது. மனம் வருத்தத்துக்குள்ளானதுனால இந்த பதிவு கொடுக்குறேன். வாழ்க யோகம், யோகம் இல்லட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.